ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சைக்ளோபீடியா யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் மேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாண்டியோ மேனி. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஃபுட்பால் பிளேயர். அதுக்காக இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவருடைய நல்ல மனசுக்காக தான் இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா பம்பாலின்ற இடத்துல வந்து பிறந்தவர். ஒரு சீசனுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா $30 மில்லியன் வந்து சேலரியாக வாங்கக்கூடியவர். இருந்தாலும் ரொம்பவும் எளிமையானவர். ஒரு தடவை ஒருத்தவங்க கேட்டாங்களாம், நீங்கள் வாங்குகிற சேலரிக்கு வந்து பெரிய பிராண்டட் வாட்சே போடலாமே, நீங்கள் ஏன் சாதாரண வாட்ச் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் சொன்னாராம், ரெண்டுத்துலேயும் ஒரே டைம் தானே காட்ட போகுது. ஸோ இந்த டாலர் கம்மியான டாலர் வெளியில் இருந்தானே, அதிகமான டாலர் வெளியில் இருந்தானே, ரெண்டுமே ஒரே மணி தானே காட்ட போகுது அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி வாழக்கூடிய ஒரு எளிமையான மனுஷன்தான் இவர். இவர் வாங்கக்கூடிய சம்பளத்தில் வந்து பெரும்பான்மையான பகுதி வந்து பார்த்திங்கன்னா அவரோட நாட்டு மக்களுக்காக ஸ்கூலு, ரோடு இது மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. 2019 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $3,80,000 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு வந்து லேப்டாப்ஸு, இன்டர்நெட்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இவரோட ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து உருவாக்குறதுக்கு மட்டுமே இவர் கிட்டத்தட்ட $5,00,000 வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இவரோட ஊரில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு, கேஸ் ஸ்டேஷனு, 4G செல் கவரேஜ் இது மாதிரியான விஷயங்களை வந்து அவரோட நாட்டு மக்களுக்காக அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. இவர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தனக்காக செலவு பண்ணுறத விட தன்னோட நாட்டு மக்களுக்காக அதிக அளவு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இவர் ஒரு சிறந்த ஃபுட்பால் பிளேயர் மட்டும் இல்லை, இவர் ஒரு சிறந்த மனிதராகவும் வாழ்ந்திருக்காரு. நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.